ஆராதிக்கிறது. அல்லேலூயா. ஆராதிக்கிறதுல அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம வேற எதுலையுமே அவர் பிரியப்படல. ஆராதிக்கிறது தான் அவர் பிரியப்படுகிறார். அவரை மகிமைப்படுத்துறது தான் அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உங்களை மட்டும்தான் ஆராதிப்பேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அப்பா எல்லாவற்றையும் மறந்து உங்களை நான் ஆராதிப்பேன் அப்படின்னு அவர் சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம பாடுவோம். ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன்.
நரபா ரீபலா துர நரபா லீ குராதரல பரபலு துர பரபல பரபா. ஆண்டவர் சமூகத்தில் எழுப்பி நின்று, தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று அவரை ஆராதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். யாரையும் மகிமைப்படுத்த நம்ம ஆராதிக்கல, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே ஆராதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதற்கின தேவனுக்கு நம்ம ஆராதிக்கிறோமா இல்லையான்னு அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும். நினைக்கிறதுக்கு முன்பதாகவும், நீ எழுப்பி இங்க வர்றதுக்கு முன்பதாகவும் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவர் பெரியவர், அவர் பயங்கரமானவர். அவருக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்பும். அவருடைய அபிஷேகம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எதிரியை விழுத்த அவர் அபிஷேகம் ஒன்றே செயல்படும், அவர் அபிஷேகம் ஒன்றே செயல்படும். ஒரு மனிதனை ராஜாவை ஆக்குறதுக்கு முன்பதாக அவர் அபிஷேகம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் சர்வ வல்லவர். தேவ சமூகத்தில் ஆண்டவரே எப்பெல்லாம் கேட்கிறோமோ அவர் கிள்ளி கொடுக்கிறவர், அள்ளி கொடுக்கிறவர். அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். எத்தனை நாளாயிற்று, எத்தனை நாளாயிற்று நான் வெறுமையா வந்து வெறுமையா போகிறேனே, என்னை நிரப்பும், என்னை அபிஷேகியும், என்னை அனலாக்கும் சொல்லுவோம். ஆண்டவரே தாகம் உள்ளவர் ஒரு நாள் நடத்தணுன்ற அவசியம் தேவ சமூகத்தில். நானும் என் தேவனும் என்றால் மற்றவர்களுக்கு இது ஒன்றும் இடம் இல்லை. நானே அப்பாவும், நானும் என் தேவனும், நானும் என் மணவாளனோ. மணவாட்டி கேட்கும் பொழுது தேவன் செய்யாது இருப்பாரோ? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் பார்க்கணும். ஆண்டவரே அவர் பிரசன்ஸ் அனுபவிக்காத போயிருந்தாலும் இதெல்லாம் ஜெபம் பண்ணி எழுதின பாடல்கள், இதெல்லாம் பாடும் பொழுதே நமக்கு அதை உணர்ந்து பாட வரலனா தேவ சமூகத்துல அவர் எவ்வளவா துக்கம் பண்ணுவார், துக்கமடைவார். நானே சோறு நடத்துறவங்க நாங்களே துக்கமடைவோம். தேவன் எவ்வளவாய் பார்க்கிறார். தேவ சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு தாகத்தோடு எந்த மனுஷனை ப்ரீஸ் பண்ண, எந்த மனுஷனை நம்ம அவங்கள ஸ்தோத்திரம் உயர்த்தல, அவரை உயர்த்துறோம், அவரை கண பண்ண வந்திருக்கிறோம். நாளைக்கே அவர் முன்பதாக அவரை கண பண்ண வந்திருக்குன்னா அப்ப நம்மளை ஜீவ பலியா கொடுக்கிறது அவருக்கு சித்தம். ஆண்டவர் சமூகத்துல தேவனோடு அந்நிய பாஷைகளால் பேசி அவரோடு ஒப்புரவாங்க, அவரோடு ஒப்புரவாங்க. 6 நாள் நம்ம உலகத்தில் இருந்து விட்டோம், 7வது நாள் நம்ம சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரோடு ஒப்புரவாகாம அவர் இடத்தை விட்டு நம்ம கடந்து போகக்கூடாது. அவரோடு நம்ம ஒப்புரவாகணும். தேவ சமூகத்தில் ஓ ரபா லபரா ஷெகிரே துர நரபா லபர ஓ ரீமா நபா ரபா லபா ரபா லபா ஒரு ஆவி நகலோடு தேவ சமூகத்தில் ரீமா நபா ரபா லபா ரூபரா துர நரபா. ஒன்று மட்டும் நினைக்கிறேன், அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் கரத்தை பிடிச்சுக்குங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க கரத்தை பிடிக்கிறேன், உங்க கரத்தை பிடிச்சுக்கிறேன். நீங்க எதுல நிக்கிறீங்க, உங்களை நான் ஆண்டவரே பிடித்து கொள்ளுகிறப்பா. அந்த ஒரு ஆசை பாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் வல வர வல வர குராதர நரவா ரீ வல வர வல துரின வர வல வர வல வர வல வர வல வர வல வர வல வர உதுரின வர வல வரவா. ஆண்டவர் சமூகத்தில் நிறைவான
நிலம் வயல்வெளியாகுமே, பாழானது பயன் நிலமாகுமே. நிலம் வயல்வெளியாகுமே, உணர்ந்து பாழானது பயன் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் முன்பதாக நிற்கிற கோலியாத்தை போல பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே, எல்லாம் சாத்தியமாகும் ஆண்டவரே. நாங்க விசுவாசத்தோடு சொல்லுகிறோம்ப்பா. முடியாததும் சாத்தியம், முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. Para
ஆண்டவரே. நிறைவான ஆவியானவர் ஒரு மகிமை வேடம் மூடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயர்த்தி ஆவியானவருக்கு உணர்த்துகிற ஆவியானவர் ஆவியானவர்களோடு இருக்க பொழுது அவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை சத்தியத்துக்கு நடத்துவார். சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியானவர், சத்திய ஆவியானவர். நன்றி 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 ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களை நிரப்பினதுக்காய் நன்றி, எங்களை நிரப்பினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இப்படி அன்பு எங்க மேல இருந்ததுக்காக நன்றி அப்பா. 6 நாளும் நாங்க உலகத்துல இருந்தாலும் இந்த ஓய்வு நாள்ல நாங்க வரும் பொழுது அப்பா என்னை நிரப்புங்கன்னு சொல்லும் பொழுது, எங்களோட பேசுங்கன்னு சொல்லும் பொழுது, நீங்க எங்களோட வந்து ஆண்டவரை நிரப்பி எங்களோடு தங்கி இருக்கிறவரா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. தேவன் உங்கள் பட்சமா இருக்கிறார். உனக்கு முன்பாக ஒருவன் நிற்க முடியாது. உங்களுக்குள் ஆவியானவர் உங்களை பலவீனத்தில் உதவி செய்கிற ஆவியானவர், அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை நிரப்பின உங்களுடைய தாய்வுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாருக்கு கிடைக்கா வாக்கியத்தை எங்களை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த